சொல்லுங்க மேம், என்ன வேணும்? நம்ம ஸ்கூல்ல டூர் கூட்டிட்டு போறதே இல்லை இப்போலாம். பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட டூர் பற்றி பேசலான்னு வந்தேன். எங்கேயாச்சும் நம்மளும் டூர் கூட்டிட்டு போமா சார்? இங்கே பாருங்க மேம், டூர் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. டூருக்கு உண்டான செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லா பசங்களும் ஒரே மாதிரி கொண்டு வருவாங்களான்னு தெரியலை. சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நம்மளே காசு போட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருந்து தான் காசு வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு பிள்ளையால் கொடுக்க முடியும், ஒரு பிள்ளையால் கொடுக்க முடியாது. அப்புறம் கொடுக்க முடியாத குழந்த வருத்தப்படும். அதனால தான் இப்போலாம் நம்ம டூர் கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. டூர் கூட்டிகிட்டு போனால் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. அதை யோசித்து தான் நான் கூட்டிகிட்டு போகல. சார், குழந்தைங்கெல்லாம் அந்த ரீல்ஸில் பார்த்துட்டு ஏதோ கூமாப்பட்டியாமே அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டு கிடக்குங்க. மேம் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க, எங்களை கூட்டிகிட்டே எங்கேயுமே போகிறதில்ல, ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதனால தான் சார் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு வந்தேன். சரி, நான் ஹெச்எம் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். நம்ம ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லியிருக்கேன் சார். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். கூமா பெட்டியா? ஆமாம் சார், பிள்ளையெல்லாம் ரீல்ஸை பார்த்துட்டு அங்கே தான் போவோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்குங்க. அதனால தான் நானும் கேட்டுட்டு சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு வந்தேன். டூருக்கு கூட்டிகிட்டு போகலாம் மேம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. டூருக்குன்னா மணி கொஞ்சம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா சரி தான். அப்படின்னா நம்ம கூட்டிகிட்டு போகலாம். நம்ம கிளாஸு அப்புறம் இன்னும் இருக்க கிளாஸுக்கு யார் யார் வர்றான்னு கேளுங்க. டூருக்கு வர்ற கிளாஸுக்கு கிட்டேலாம் கொஞ்சம் காசு கொஞ்சம் கலெக்ட் பண்ண சொல்லுங்கள். கலெக்ட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போயிட்டு வந்துடலாம். அது மட்டும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்கள் கிளாஸ்லலாம் கொஞ்சம் வானரங்களாக இருக்குங்க, அதுகளையும் கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு வர சொல்லுங்கள். நிறைய பிரச்சனை வர்றதே உங்கள் கிளாஸுனால தான். அதுவும் அந்த சுபின்னு ஒரு பையன் இருக்கானே, அந்த பையனோட குரூப்பு அதுக்கெல்லாம் ஒன்றத்துக்கு ஆகாது. அதுகளும் வந்துச்சுங்கன்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் நடத்தணும். சொல்லிட்டேன், ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் கிளாஸுக்கு. அது அந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டூருக்கு கிளம்பலாம். இல்லை சார், அந்த மாதிரி எந்த குறும்பும் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்னமோ குழந்தைங்க டூருக்கு ஆர்வமாக இருக்க மாதிரி தெரியலை. நீங்களே டூருக்கு ஆர்வமாக தான் இருக்கீங்க போலையே. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை சார். சரி, அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க மேம். சரி சார். குழந்தைங்களை விட இந்த மிஸ்ஸு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க போல் டூருக்கு போகிறதுக்கு. எனக்கு பயமே அந்த கிளாஸில் இருக்க பசங்களை நினச்சி தான். அங்கே வந்தானுங்கன்னா ஒரு ஆட்டம் போட்டு தள்ளாமல் விட மாட்டானுங்க. எப்படியோ அவங்க சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, சமாளிக்கட்டும். எப்பா, ஒரு வழியா அவர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டனால தான் அவர் விட்டாரு. நம்மளுக்கு ஆசையா இருக்கு இந்த கூமாப்பேட்டைக்கு போகன்னு சொன்னா விட்டுருப்பாரா? சரி, கிளாஸுக்குள்ள போய் விஷயத்த சொல்லுவோம். எல்லாரும் இங்கே கவனி. என்ன இது, ஒரு குட் மார்னிங்கே காலங்காத்தால இவ்வளவு இழுவையா இருக்கு? நான் எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தோட வந்திருக்கேன், இப்படி காலங்காத்தாலே சொங்கி மாதிரி குட் மார்னிங் சொன்னா எப்படி? ஒரு பிரிஸ்கா இருக்க வேணாமா? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். எல்லாரையும் நம்ம பிரின்சிபல் டூருக்கு கூட்டிட்டு போறாரு. சரி, போதும் கத்துனது. டீச்சர், எந்த இடத்துக்கு நம்ம டூர் போறோம்? அது வந்து பூமாரி கூமாப்பேட்டைக்கு தான் நம்ம போறோம். டேய், பின்னாடி வந்து இருக்க 4 முடியும் பிச்சு போட்டுருவேன் பாத்துக்க. சாரி டீச்சர், கூமாப்பேட்டைன்னு சொன்னாலே இதுதான் ஞாபகம் வருது, அதான் ஒரு எமோஷன்ல கத்திட்டேன். கத்துவ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு. நான் என்ன விஷயம்னு முழுசா சொல்லிக்கிறேன். பிரின்சிபல் கிட்ட நம்ம டூருக்கு போறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். ஆனா அவர் உங்களெல்லாம் கொஞ்சம் காசு கொண்டு வர சொல்லியிருக்காரு அந்த கூமாப்பேட்டைக்கு போறதுக்கு. ஆனா எவ்வளோன்னு தான் தெரியல. அவர் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பார்த்து சொல்லிடுவாரு. சொன்னார்னா டூருக்கு வர்றவங்க எல்லாம் அந்த காசு எடுத்துட்டு வந்துருங்க. டீச்சர், காசு எடுத்துட்டு வரணுமா? அப்ப இலவசமா கூட்டிட்டு போலையா? இலவசமா தானே, இலவசமா நீ கூட்டிட்டு போ, நாங்களாம் வாரோம். அவர் டூருக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டதே பெருசு, இதுல ஒன்று இலவசமா வேற நாங்க கூட்டிட்டு போகணுமா? இங்க பாருங்க, டூருக்கு வரவங்க எல்லாரும் அவர் சொல்ற காசை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க, சரியா? வீட்டில் பர்மிஷன் கேட்டு வீட்டில் சரின்னு விட்டாங்கன்னா வரணும், அடவெல்லாம் பிடிச்சி வரக்கூடாது, சரியா? சரி, இப்போ உட்காந்து அப்போ படிங்க. எனக்கு ஆஃபீஸ் ரூமில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் உட்காந்து நடத்தின லெசன்ஸில் இருக்க கொஸ்டின் ஆன்சர்லாம் படிங்க, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன்.
அப்படி போனதுக்கப்புறம் இப்படி சத்தம் கேட்டுச்சு, அவ்வளோதான் பார்த்துக்கங்க. சவுண்டு போடாமல் உட்காந்து படிக்கணும்.